வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சலனங்கள் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சாப்பிடும்போதுதான் கவனித்தாள் மனோன்மணி. சுவர் மூலைகளிலும் உத்திரத்திலும் வலை வலையாய் ஒட்டடை படிந்திருந்தது. சாமான்களின் மீது ஏகமாய் தூசி. வீட்டை ஒழித்து 1 மாதத்திற்கு மேலாகிறது. மாதம் ஒரு முறை வீட்டை ஒழித்து பெருக்கி அலம்பி விடாவிட்டால் தூசும் தும்பும் கண்ணை உறுத்த ஆரம்பிக்கிறது. மாசம் யாரும் இல்லாமல் நிம்மதியாய் இந்த வேலையை செய்வதற்காகவே லீவு போடுகிறாள். இதற்காகத்தான் லீவு போட போகிறேன் என்றால் ரவி கோபித்துக் கொள்வான். சண்டே நானும் ஹெல்ப் பண்ண மாட்டேனா, அப்போ ஒழிச்சுக்கலாம் என்பான். அது உபகாரம் இல்லை, கூட கொஞ்சம் உபத்திரவம். குழந்தைகளுக்கு கொண்டாட்டம். லீவு நாளில் வீடு துப்புரப்படுத்துவது சாத்தியமில்லை. எனவே மறுநாள் விடுப்பு எடுக்க தீர்மானித்தாள் மனோன்மணி. ரவியிடம் சொல்ல வேண்டாம், பிறகு நிதானமாய் சொல்லிக் கொண்டால் போயிற்று என்று முடிவெடுத்தாள். என்ன மனோ, கிளம்பலையா என்று மறுநாள் அவன் கேட்டபோது 1 மணி நேரம் பெர்மிஷன் போட்டிருக்கேன் என்று சொல்லி அவனையும் குழந்தைகளையும் அனுப்பி வைத்தாள். ஒவ்வொரு இடமாய் ஒழிக்க ஆரம்பித்தாள். ஷெல்ஃபில் அடைந்து கிடந்த காகித குப்பைகளை ஒவ்வொன்றாய் பிரித்து வேண்டாததையெல்லாம் கிழித்து போட்டாள். காலியான மருந்து குப்பிகளை ஒரு மூலையில் எடுத்து வைத்தாள். ஒட்டடை அடிப்பதற்கு முன் தலைகாணி மெத்தை எல்லாவற்றையும் மொட்டை மாடி வெயிலில் போட்டு விடலாம் என்று நினைத்து தலைகாணி உரைகளை கழற்றிவிட்டு மெத்தையை சுருட்டப் போனாள். மெத்தைக்கு அடியில் 4ஆய் மடிக்கப்பட்ட அந்த காகிதம் இருந்தது. மனோன்மணி அதை எடுத்து பிரித்தாள். அன்புள்ள ரவிக்கு என்று ஆரம்பிக்கப்பட்டிருந்த வரியை கண்டதும் வியப்போடு கட்டிலில் உட்கார்ந்து மேலே படித்தாள். இதுவரை 4-5 கடிதம் எழுதிவிட்டேன். இன்னும் ஏன் இந்த மௌனம் ரவி? ஒரு கன்னிப்பெண் பிரம்மச்சாரியை தான் காதலிக்க வேண்டும் என்பது நியதியா என்ன? கல்யாணமானவன் மீது ஆசை வருவது குற்றமா? அப்படி என்றால் அது யாருடைய குற்றம்? அந்த பெண்ணின் குற்றமா? அவளுக்குள் சலனத்தை ஏற்படுத்திய அந்த ஆணின் குற்றமா? இதனால் தான் காதலுக்கு கண் இல்லை என்கிறார்களோ? நான் என்ன செய்யட்டும் ரவி? எவ்வளவு முயன்றும் உங்களிடம் பறி போய்விட்ட என் மனசை மீட்டு கொள்ள முடியவில்லை. என் அன்பும் நேசமும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை நிச்சயம் பாதிக்காது. இது சத்தியம் ரவி. ஒரு முறையேனும் என்னோடு மனம் விட்டு பேச மாட்டீர்களா? இந்த என் கடிதத்திற்காவது உங்களிடமிருந்து ஒரு புன்னகையையாவது எதிர்பார்க்கிறேன். இப்படிக்கு அன்புடன் சௌமியா. மனோன்மணி அப்படியே மரம் மாதிரி செயலற்று போய் உட்கார்ந்தாள். மனோ, ஒரு பொண்ணு என்னை ரொம்ப லைக் பண்றாடா, என்ன செய்யட்டும்? ஆமா, இந்த மூஞ்சியை கூட ஒருத்தி லைக் பண்றாளாக்கும். நான் தான் அடைச்சி கட்டிக்கிட்டேன். ஏய், நிஜமாடா, பொய் இல்ல. சரி, யாரது? பீச்சில் கவியரங்கத்துல அடிக்கடி பார்த்து பழக்கம். ஓ, இதுக்குத்தான் விடாம கவியரங்கம் போறீங்களா? சிச்சி, இதான இவ்வளோ ஃப்ராங்கா சொல்றனே, மனசுல குத்தம் குறுகுறுப்பு இருந்தா சொல்லுவனா? சரி சரி, ஒரு பொண்ணு இதை விரும்புது, இது என்ன பண்ண போகுது? நீ என்ன சொல்றையோ அடியேன் அதை செய்ய சித்தமா இருக்க. கட்டிக்கிட்டா படவா கொன்னுடுவேன். அப்போ வேண்டாங்கிற? நான் வேண்டாம்னுட்டா வேணும்னே அதை நினைக்க தோணும். நல்லது எது கெட்டது எதுன்னு இதுக்கு தானா தெரியாதா என்ன? இப்படி சொன்னா அப்படிதான், இவ்வளோதான் சொல்ல முடியும். சப்போஸ் நானும் இதை பதிலுக்கு விரும்புறேன்னு வச்சுக்க, என்ன செய்வ? போட பொறுக்கின்னு சொல்லிட்டு போயிடுவேன். விரும்புறது உனக்கு தெரிஞ்சாத்தானே, ரகசியமா வச்சிருந்தா என்ன செய்வ? 4 மாசம் முன்பு பேசியதெல்லாம் நினைவுக்கு வந்தது. கடிதத்தை படித்து பார்க்கும்போது இன்னும் அந்த பெண்ணுக்கு இவன் மசியவில்லை என்றுதான் தெரிகிறது. அந்த வரையிலும் சந்தோஷம்தான். ஆனால் அப்போது அவ்வளவு வெளிப்படையாக மனைவியிடம் பேசியவன் இதை மட்டும் ஏன் இன்று காட்டாமல் மறைத்து வைத்திருக்கிறான்? ரகசியம் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டானோ? அப்படி என்றால் நேசிக்க ஆரம்பித்து விட்டான் என்று அர்த்தமா? மனோன்மணிக்கு அழுகை வந்தது. வேண்டாம் மனோன்மணி, உணர்ச்சி வசப்படாதே. சந்தேகம் ஆளை கொன்றுவிடும். பொறுமையாக இரு. இதற்கு மேலும் எப்படி பொறுமையாக இருப்பதாம்?
படவா, உனக்கு நான் என்ன குறை வைத்தேன்? எதற்கு மறைத்து விட்டாய்? ஒரு கால் மறந்திருக்க கூடுமோ? சொல்லிவிடுவான். இன்றிரவு நிச்சயம் சொல்லிவிடுவான். மனோன்மணி நம்பிக்கையோடு தனக்குள் சொல்லிக் கொண்டாள். 3 மணிக்கு குழந்தைகள் வந்ததும் டிஃபன் கொடுத்தாள். 7 மணி வரை பொறுமையின்றி காத்திருந்தாள். 7 மணிக்கு வர வேண்டியவன் 9 மணி வரை வராத போது அவளை பார்க்கத்தான் போயிருக்கிறானோ என்று எண்ணி குமுறினாள். சொல்லிவிடுவான், நிச்சயம் சொல்லிவிடுவான். பழைய ரவியாக இருந்தால் நிச்சயம் சொல்லிவிடுவான். சமாதானப்படுத்தி கொண்டாள். 9:15க்கு ரவி வந்தான். அவனுக்கு சாப்பாடு போட்டபடி சகஜமாக பேசினாள். வீடு ஒரே குப்பையாயிடுச்சு. சோ லீவு போட்டுட்டு ஒழிச்சிட்டேன். அப்படியும் பாருங்க, பெட் கவர் மாத்த முடியல, பில்லோ கவர்ஸ் துவைக்க முடியல. நாசுக்காக கட்டிலுக்கு அடியில் இருப்பதை நினைவுபடுத்தினாள். உனக்கு இதே வேலைய போச்சு. எத்தனை தரம் சொன்னாலும் கேட்கறதில்ல. சண்டே நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாலும் எதுக்கு லீவ் போடுறையோ என்று அழுத்து கொண்டவன் சாப்பிட்டு முடித்ததும் சிட்னி ஷெல்டனை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தான். புத்தகத்தை வெடுக்கென்று பிடுங்கி வைத்தாள். வந்ததும் என்ன படிப்பு என்றபடி அணைத்து கொண்டாள். நல்ல இடத்தில் பிடுங்கிட்டியே. முந்தியெல்லாம் எவ்வளோ பேசுவீங்க, ஏதாவது பேசுங்களேன். என்ன பேசட்டும்? ஆமா, இத்தனை நாள் சொல்லியா பேசித்தோ? எனக்கு இப்ப பேச ஒண்ணும் இல்ல. உனக்கு இருந்தா நீ பேசு, நான் கேட்கிறேன். சட் மறைக்கிறார். கள்ளம் புகுந்து விட்டது. பளபளத்த கண்ணீரை அடக்கி கொண்டாள். ஏன் இவ்வளோ லேட் இன்னைக்கு? கவியரங்கம் போயிருந்த? பீச்சிலையா? இல்ல, வேற ஒரு இடத்துல. ஒரு தரம் என்னையும் கூட்டிக்கிட்டு போங்களேன். அது எப்படி இருக்கும்னு நானும் வந்து பார்க்குறேன். இன்னைக்கு என்ன கவிதை படிச்சீங்க? ஒன்றும் படிக்கல. ஏன்? இது என்ன கேள்வி? படிக்கல? எரிச்சலோடு கேட்டுவிட்டு திரும்பி படுத்து கொண்டான். கடவுளே, மறைக்கிறான், விலகி போகிறான், எரிந்து விழுகிறான். தூக்கம் வரவில்லை. அவனிடமிருந்து சன்னமான குரட்டை ஒலி கேட்கத் தொடங்கியதும் எழுந்து போய் அவன் ஷர்ட் பாக்கெட், பேன் பாக்கெட் எல்லாவற்றையும் சோதித்தாள். பர்ஸை எடுத்து பிரித்தாள். ரூபாய் நோட்டுகளோடு ஒரு மடிக்கப்பட்ட பேப்பர் பிரித்தாள். யாருக்கும் வளையாத உள்ளம், இரும்பு உள்ளம் கரும்பு போல் ஆனதே. எத்தனை கர்வம் அதற்குள்ளே! அத்தனையும் தூள் தூள். இரும்பை இழுத்து விட்டனவே இருங்காந்த கண்கள். காந்த சிறையில் சிக்கிக் கொண்ட இரும்பு மலரே, என்று உனக்கு விடுதலை? அதே கையெழுத்து. அவள்தான் எழுதியிருக்கிறாள். பர்ஸை இன்னும் குடைந்த போது இன்னொரு காகிதம் கிடைத்தது. அவசரமாய் பிரித்தாள். கைகளுக்கு இங்கே விலங்கிடப்படவில்லை. கால்கள் இங்கே சுதந்திரமானவைதான். பிறகேன் இத்தனை தவிப்பு? கட்டுண்டிருப்பது மனசாயிற்றே. விட்டுவிடு விட்டுவிடு என்று உள்ளத்தில் மெல்லிய புலம்பல். பிடித்து வைத்திருப்பது யார்? கட்டி போட்டிருப்பது எது? தெளிவாயிருந்த மனக்குளத்தில் கல்லெறிந்து கலக்கிவிட்ட தேவதையை கூட்டி வந்து கன்னத்தில் ஒன்று கொடுத்தால் என்ன? இவன்தான் எழுதியிருக்கிறான். அவளிடம் கொடுக்க தைரியம் இல்லையோ என்னவோ? தெய்வமே, தெளிவு கெட்டு கலங்கி விட்டது என்று தெளிவாய் கவிதை எழுதியிருக்கிறானே. பாத்ரூமுக்கு சென்று மனம் விட்டு அழுது விட்டு வந்தாள். படுத்துக்கொண்டு யோசித்தாள். என்ன செய்ய போகிறாய் மனோ? ஆண் சபலப்படுவது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. போடா பொறுக்கி என்று சொல்லி விடுவாயா? முடியுமா? ஒரு பேச்சுக்கு சொல்வது எல்லாம் செயல்படுத்துவது அத்தனை எளிது என்று நினைக்கிறாயா? முகம் தெரியாத அந்த பெண்ணின் மீது எரிச்சல் வருகிறதா? அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி ஒரு அன்பு மலர்ந்திருக்கிறதோ என்று யோசித்தாயா? ஆணும் பெண்ணும் சரி சமமாய் வெளியில் சென்று வேலை பார்க்கும் காலம் இது. சலனம் என்பது இருவருக்குமே சகஜமான ஒன்றுதான். யார் மனசில்தான் ரகசியம் இல்லை? உன் மனசில் இல்லையா? மனோன்மணி திடுக்கிட்டாள். கொஞ்சம் திரும்பி பார்த்தாள் மனசுக்குள். வாங்க மனோ, உட்காருங்க. கூப்பிட்டீங்களா சார்? எஸ். நேத்து என்ன திடீர்னு லீவ் போட்டுட்டீங்க? சாரி சார், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். போன இடத்துல லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே என்று சிரித்தான் அவன். ஏன் சார், முக்கியமா ஏதாவது வேலை இருந்ததா? அப்படியெல்லாம் இல்ல. ஆனா எனக்கு தான் ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஆபீஸே வெறிச்சுன்னு இருந்தா போல இருந்துச்சு. மனோ சட்டென்று நிமிர்ந்து அவனை பார்த்தாள். லீவு மட்டும் போட்டுடாதீங்க மனோ. நீங்க வரலைன்னா இவ்ளோ பெரிய ஆபீஸ்ல யாருமே இல்லாதது மாதிரி ஃபீலிங் வருது. சார், என்னடா இப்படி பேசுறானேன்னு இருக்கா மனோ? நெஞ்சத்தை தான் சொன்னேன். ஏன் சார் அப்படி? தெரியல மனோ.
அன்று முழுக்க இந்த வார்த்தைகள் மனசுக்குள் மீண்டும் மீண்டும் எதிரொலிக்க மறுநாள் வழக்கத்தை விட சிரத்தையாய் அலங்காரம் பண்ணி கொண்டு செல்ல தோன்றியது. வாவ், யூ லுக் சோ நைஸ். இந்த புடவை உங்க நிறத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு மனோ, அழகா இருக்கீங்க. எப்பேற்பட்ட பெண்ணையும் இந்த ஒரு வார்த்தை அசைத்து விடும். மனோவும் லேசாய் நெகிழ்ந்துதான் போய்விட்டாள். பதிலுக்கு அவளும் அவரை பாராட்டினாள். இந்த ஸ்ட்ரைப்டு ஷர்ட் உங்களுக்கு நல்லா இருக்கு சார். தேங்க்யூ, இன்னைக்கு எனக்கு பர்த்டே மனோ. அப்படியா, வாழ்த்துக்கள் சார். அது மட்டும் போராது மனோ, ஈவினிங் என்னோட வந்து லைட்டா காஃபி டிஃபன் சாப்பிடணும். எங்க? எங்க வேணாலும். பீச் புகாரிஸ் போலாமா? மாடியில் அமைதியா கடற்கரை காத்து வீச ரம்யமா இருக்கும். தப்பான எண்ணத்தோடு போகவில்லைதான். ஒரு பெருமிதம், தன்னையும் விரும்பி ஒருவன் மதித்து அழைக்கிறானே என்ற கர்வத்தில்தான் போனாள். பீச் புகாரிஸ் மாடியில் மெல்லிய விளக்குளியில் எதிரும் புதிருமாய் உட்கார்ந்தார்கள். கட்லெட்டும் டீயும் ஆர்டர் செய்தான். அவை உடனே வரவில்லை. ஏன் இவ்வளோ லேட் பண்றாங்க? கடிகாரத்தை பார்த்தாள். இங்கெல்லாம் லேட்டா தான் வரும் மனோ. இங்க வரவங்க ஒண்ணு பிசினஸ் பேச வருவாங்க, இல்ல அமைதியை அனுபவிக்க வருவாங்க. அதுவும் இல்லைன்னா ஜோடியா வருவாங்க. அவங்க சௌகரியத்துக்காக இங்க லேட்டா தான் சர்வீஸ் நடக்கும். அப்படியா என்றவள் சுற்றிலும் பார்த்தாள். எங்கோ ஒரு டேபிளில் ஒரு இளம் ஜோடி, மற்றபடி யாரும் இல்லை அவர்களை தவிர. ஹவு டு யூ ஃபீல் மனோ? இந்த இடம் சூழ்நிலை பிடிச்சிருக்கா? நான் அடிக்கடி தனியாவே வந்து நேரம் போறது தெரியாம உட்கார்ந்துடுவேன். நீங்க வந்திருக்கீங்களா உங்க ஹஸ்பண்டோட? சோ, அவருக்கு இந்த ரசனைக்கெல்லாம் நேரம் இங்க இருக்கு. கவியரங்கம் போக சொல்லுங்க, ரெடியா இருப்பார். அதை விட்டா ஆபீஸ். இந்நேரம் எந்த கிளையண்ட் கிட்ட பிசினஸ் பேசிட்டு இருக்காரோ? அவரை விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, மனசுக்கு இதமா இருக்கு. சிரித்தாள். உங்ககிட்டயே எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்க சிரிப்பு தான் மனோ. ரொம்ப அழகான சிரிப்பு. உதடு மட்டும் சிரிக்கல, கண்ணு மூக்கு கன்னம்னு முகம் முழுக்க 1000 வாட்ஸ் பல்பு போட்டா மாதிரி பளிச்சுன்னு ஒரு சிரிப்பு. இந்த சிரிப்பை அடிக்கடி பார்க்கணும்னு தான் நான் உங்களை சும்மா சும்மா என் ரூமுக்கு கூப்பிட்டு தொந்தரவு கொடுக்கறேன், ஏதாவது வேலை கொடுத்து. அதற்கு பிறகு அடிக்கடி கண்ணாடி முன்பு சிரித்து பார்த்து அவன் சொன்னது நிஜம்தானா என்று பார்த்து கொள்ள தோன்றியது. ரவியிடம் கூட கேட்டாள். ஏங்க, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி சொல்றா, நான் சிரிச்சா ரொம்ப அழகா இருக்காமே, நிஜமா? யார் சொன்னா? பத்ராளி மாதிரி இல்ல இருக்கு. அவன் விளையாட்டுக்கு சொல்கிறான் என்று தெரிந்தாலும் முகம் சுண்டி போயிற்று. இன்னைக்கு எப்படி மனோ, ஈவினிங் என்னோட வர முடியுமா? அவன் இப்படி கேட்டபோது மறுக்க தோன்றவில்லை, தப்பாகவும் நினைக்க தோன்றவில்லை. கேட்டது பிடித்திருந்தது. இது ஒரு நல்ல சிநேகம். அவன் அவளை மிக நுணுக்கமாய் கவனித்த விதம் சந்தோஷத்தை தந்தது. அவளது சின்ன சின்ன செய்கைகளை கூட அவன் கவனித்து பாராட்டிய போது இதமாக இருந்தது. இதெல்லாம் புருஷனுக்கு தெரியவில்லையே என்று எண்ண வைத்தது. அவளிடம் அவன் கொண்டிருந்த ஈடுபாடு எத்தகையது என்று அவள் யோசிக்க முற்படவில்லை. நாம ஏன் இப்படி சுத்தரம் மனோ என்று ஒரு நாள் அவனே கேட்டபோது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் என்றாள். அவன் சிரித்தான். அதெல்லாம் இல்ல, இந்த நியர்னஸ் எனக்கு பிடிச்சிருக்கு மனோ. உன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற மனோ? நான் ஒண்ணுமே நினைக்கலையே. பொய் சொல்ற? இல்ல, நிஜம்தான். உன் மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிற மாதிரி என்கிட்ட உனக்கு இல்லைன்னு சொல்றியா? அப்புறம் என் கூட வர்றத ஏன் லைக் பண்ற? அதானே, ஏன் வர என்று யோசித்தாள். குழந்தைகளை பற்றிய நினைவு இல்லை, புருஷனை பற்றிய பயம் இல்லை. ஏன் வருகிறேன்? முதன் முறையாய் உடம்பு நடுங்கியது. பாதை மாறி போகிறோமோ என்ற பயம் வந்தது. அடி வயிறு கலங்கியது. ஐ திங்க் வி ஆர் இன் லவ் வித் ஈச் அதர் மனோ என்று அவன் சொன்னபோது தூக்கி வாரி போட்டது. ஐ எம் மேரீடு சந்தர். எனக்கு 2 குழந்தைகள் இருக்கு. நானும் மேரீடு தான் மனோ. எனக்கும் 10 வயசு பையன் இருக்கான். ஆனாலும் சில உணர்வுகள் ஏற்படுறதை இந்த காரணத்தினால தடுத்துட முடியாது இல்லையா? தப்பு சந்தர். ஆணும் பெண்ணும் பழகிறது கடைசியில இதுக்குத்தான் ஆயிடாதா? நான் அப்படி நினைச்சு பழகல. போய் மேலோட்டமா பேசுற. ஆமாம்னு சொல்லிட்டா உன் தரம் தாழ்ந்துடுமோன்னு பயப்படுற. நோ என்று கத்தினாள். வேண்டாம் சந்தர், இனிமே நாம இப்படி சுத்த வேண்டாம். பீச்சில் உட்கார்ந்து பேச வேண்டாம். எதுவுமே வேண்டாம். விபரீதம் ஆயிடுமோன்னு பயப்படுறியா மனோ?
உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஒத்துக்கிறையா? அப்படியே இருக்கட்டும் சந்தர். நமக்குன்னு சில கோட்பாடுகள், பண்பாடு எல்லாம் இருக்கு. அதை மீறிடுறது அவ்வளோ லேசான விஷயம் இல்ல. அது பொய்யோ நிஜமோ இருந்துட்டு போகட்டும். நிஜம் சொல்றேன்னு தப்பு பண்றதை விட பொய் சொல்லி தடுத்து நிறுத்திடுறது உத்தமம். சோ என்கிட்ட உனக்கு ஈர்ப்பு இருக்கிறது நிஜம்தான். இந்த சமூகத்துக்கும் நம்ம பண்பாட்டுக்கும் தான் நீ பயப்படுற. இந்த பண்பாடு கோட்பாடுன்னு எதுவுமே இல்லைன்னா நீ என் கூட படுக்கையை பகிர்ந்துப்ப, அப்படித்தானே? போதும் மனோ, இது போதும். உனக்கும் எனக்கும் குறுக்கில் நிக்கிற சில ஒழுக்க நெறிகளை உனக்காக நானும் மதிக்கிறேன் மனோ. உன் உடம்பு எனக்கு முக்கியம் இல்ல, அதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவைத்தான் நான் நேசிச்சேன். அதனாலதான் இதுவரை எனக்கே தெரியாம கூட உன் மேல என் விரல் நகம் கூட படாம பழகின. எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், திஸ் சோல் பிலாங் டு மீ, தட்ஸ் ஆல். நீ எங்க இருந்தாலும் நினைப்ப. உன்னாலையும் என்னை மறக்க முடியாத மனோ, அது அவ்வளோ சுலபம் இல்லை. மறுபடியும் சொல்றேன், நீ எங்க இருந்தாலும் உன் ஆத்மா எனக்கு சொந்தம்னு தான் நினைச்சுப்ப. அதற்கு பிறகு அவனோடு எங்கும் போகவில்லை, அவனை பார்க்கவில்லை. அந்த அலுவலகத்தில் இருந்தே மாற்றல் பெற்று கொண்டு விட்டாள். இருந்தாலும் அகலியின் மனசுக்குள் இந்திரனே விரும்பின கர்வம் இருந்ததே, அது போன்ற கர்வம் இல்லாமல் இல்லை. சில நேரம் அக்கடா என்று படுத்தபடி அவன் பேசியதையெல்லாம் நினைத்து பார்த்து மனசுக்குள் சிலிர்த்து போவதும், எங்கோ ஒரு ஜீவன் உண்மையாக தன்னை விரும்பிக் கொண்டிருக்கிறது என்று ரகசியமாய் பெருமிதப்படுவதும் நிஜம். பெண் எப்போதுமே தான் விரும்பப்பட வேண்டும் என்று நினைப்பவள். கல்யாணமான பெண்ணும் இதற்கு விதிவிலக்கல்ல. கற்பு என்பதெல்லாம் மனசால் சாத்தியமில்லை. சமூகத்திற்கும் குடும்ப கௌரவத்திற்கும் பயந்து உடலால் வேண்டுமானால் கற்போடு இருக்கும் பெண்கள் இருக்கலாம். ஆனால் அடி மனசுக்குள் சலனம் இல்லாத பெண் நிச்சயமாய் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் கூட அது லட்சத்தில் 1-2 இருக்கக்கூடும். ஆண் சலனப்படுவதும் பெண் சலனப்படுவதும் இன்று நேற்றல்ல, எத்தனையோ யுகங்களாக நடப்பதுதான். கந்தர்வனின் நிழலை கண்டு சபலப்பட்டவள் ரேணுகாதேவி. அதனாலேயே பெற்ற மகனால் கொல்லப்பட்டவள். புராண காலத்து ரிஷி பத்தினிக்கே சலனம் வரும் என்றால், இன்றைய தேதியில் ஆணோடு சரிசமமாய் வேலை செய்து பழகும் சூழ்நிலையில் ஒரு பெண்ணுக்கு சலனம் ஏற்படுவது அப்படி ஒன்றும் கொலை குற்றம் அல்ல. இன்றைய குடும்ப வாழ்க்கை என்பதே பெரும்பாலும் போலித்தனமாய் போய்விட்டது. புருஷன் மனைவி மனசுக்குள் ஒருவருக்கு தெரியாமல் மற்றவர் மனசில் ஏதேனும் அந்தரங்கம் இருப்பது நிஜம். மொத்தத்தில் ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள முடியாத, பகிர்ந்து கொள்ள பிடிக்காத அந்தரங்கம் நிச்சயம் இருக்கும். யாரும் இதற்கு விதிவிலக்கல்ல. அவள் மனசுக்குள்ளும் அந்தரங்கம் இருக்கிறது. அப்படி இருக்க ரவியை நினைத்து வருந்துவானேன்? ஆண் என்பதால் எல்லை மீறி விடுவானா என்றா? பரஸ்பர நம்பிக்கை இல்லாத தாம்பத்தியத்தை விட நரகம் இருக்க முடியுமா? சந்தரோடு இவள் மாலை நேரங்களை கழித்துவிட்டு லேட்டாய் வந்த சமயங்களில் ஒரு வார்த்தை கடிந்து கொண்டிருப்பானா ரவி? சந்தேகப்பட்டிருப்பானா? இரவு இவள் ஏதோ நினைப்பில் சரியாய் ஒத்துழைக்கவில்லை என்றால் கூட, ரொம்ப வேலையாடா ஆபீஸ்ல, சரி விட்டுறேன் என்று எத்தனை அன்போடு கண்ணியமாய் விலகி இருக்கிறான். அன்று அவளுக்கு ஏற்பட்டதை போல் இன்று அவன் பாதையிலும் புதிய அன்பு மோதுகிறது. அவளைப் போல் அவன் மனசுக்குள்ளும் சமூகம், அதன் கோட்பாடுகள், தன் குடும்பம், மனைவி, குழந்தைகள், அவர்கள் எதிர்காலம் என்பதை பற்றியெல்லாம் சிந்தனை இல்லாமலாயிருக்கும். அவளைப் போல அவனும் அதிலிருந்து மீண்டு வருவான். அவன் மனசுக்குள்ளும் இந்த விஷயம் வெளியில் சொல்ல முடியாத அந்தரங்கமாய் புதைந்து போகும். போகட்டும், அதை அவன் நோண்டி பார்க்க மாட்டான். நோண்டி பார்த்தால் தாம்பத்தியம் சிதைந்துவிடும். அந்த சிதைவை அவள் விரும்பவில்லை. அவள் நெளிந்தாள். அதன் பிறகு நிம்மதியாய் தூங்க ஆரம்பித்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.